அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளுடைய பலம். அது ஒரு சில நேரங்களில் நான் எப்பயோ கொடுத்த சன் டிவியில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவை வேற சந்தர்ப்பத்தில் கொடுத்த இன்டர்வியூ, அது படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூவே கிடையாது. அப்போ அந்த படமே தொடங்கலை, கதையேன்னு ஓகே ஆகலை. அப்போ நான் சொன்ன கதையே வேற. அந்த காலகட்டத்தில் கொடுத்த இன்டர்வியூவே இந்த படத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா? என்னென்னா ஜெயிச்சா கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசுனது எல்லாமே உண்மையாக மேட்ச் ஆகும், இல்லைன்னா அதுவே வந்து காமெடியாக மாறும். அது இன்னும் கூடுதலாகவே கொஞ்சம் பர்பஸாகவே நிறைய பேர் வந்து அப்போ அந்த நேரத்தில் செஞ்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, வந்து அதெல்லாம் தாண்டி தான் வரணும். மணி சார் வந்து சமீபத்தில் கௌதம் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கௌதம் சொன்னார். கௌதம், எதையுமே பார்க்காதீங்க, வேலையை மட்டும் பாருங்கள். என்ன கமெண்ட் இருக்குது, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளாம் என்ன மாதிரி ஆள்னா வெட்டியத்தியா நம்ம இங்கேருந்து ஊரில் அசிடேட்டாக இருந்தப்போ என்ன பொறுப்பு, நம்ம என்ன வேலை செய்யணும்னு கூட சொந்தக்காரங்க சொல்ல முடியாது. கல்யாண வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு தம்பின்னு கேட்டால் நம்ம வேலையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போது நம்ம வீட்லேயே ஒரு முக்கியமான குடும்பத்தில் தெரிஞ்சவங்க மூலமாக நமக்கு சொல்லலாம் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பிக்கிட்ட, தம்பி லட்சம் பேர் வந்திருக்காங்க தம்பி, இன்னொரு மளிகை கடை வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு தான் வேலைக்கு போகலாம், அப்படி ஏதாவது அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க நம்மகிட்ட. லட்சத்தில் ஒருத்தன் தான் வரான்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், லட்சத்தில் ஒருத்தன் வந்தான்னு சொன்னீங்கல்ல, அது நான் தான்.